அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களால் உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த பாதுகாப்பு உணர்வு பல வேளைகள்ல வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அந்த மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் எனக்காக அவர் இருக்கிறார் என்கின்ற அந்த உறுதிப்பாடு எங்கள் உள்ளத்திலே தோன்றக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நினைத்து இந்த அழகான பாடலை நாங்கள் பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவரே, உம்முடைய உடன் இருப்பை எண்ணும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே எழுகிற அந்த சங்கீதம், அந்த மகிழ்ச்சி. இயேசுவே ஆண்டவரே, என் தெய்வமானவரே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு உம்முடைய கைகளை பிடித்து கொண்டு உம்முடைய உடனிருப்பை தியானித்துக் கொண்டு நான் என் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் பொழுது ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியோடு முன்னோக்கி செல்ல முடியும் என்று சொல்லி பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அது என்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வையே உனதாக அழைக்கின்றதே. நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உள்ள கதவை திறந்து வைத்து உந்தன் குரலை கேட்கின்றேன். உனது இனிய மொழியுமேனில் நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. சந்தோஷம், அதை போதெல்லாம் ஒரு சங்கீதம். இதோ நான் கதவருகே நின்று கொண்டு அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, அந்த கதவை யாராவது திறந்தால், எனது குரலை கேட்டு யாராவது திறந்தால் நான் உள்ளே நுழைந்து அவரோடு விருந்துண்பேன் என்று சொல்லி திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20 நாங்கள் காண்கிறோம். இதோ நான் கதவருகில் நின்று அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு ஆண்டவர் நற்கருணையில் பிரசன்னமாக இருந்து எந்த வேளையிலும் எங்களோடு உறவாட எங்கள் இதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்காக அவர் அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நாங்கள் கதவை திறக்கின்ற அந்த தருணத்திலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைவார். அவர் எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய மாட்டார். பல வேளைகளில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பல தடைகளை போட்டு எங்களுடைய இதயங்களை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். எங்கள் இதயங்களை நாங்கள் கடினமான இதயங்களாக, கல்லான இதயங்களாக, ஒரு சில வேளைகளில் வாழ்க்கை அனுபவங்கள் எங்கள் இதயங்களை கல்லாக்கி இருக்கிறது. பாரமான அனுபவங்கள், சுமைகள் எங்கள் இதயங்களை கல்லாக்கி இருக்கிறது. இந்த தருணத்திலே அந்த ஆண்டவர் உங்கள் இதயங்களை தட்டுகிறார். அந்த இதயத்தை தட்டுகின்ற அந்த வேளையிலே என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உள்ள கதவை திறந்து வைத்து அந்த வரியை நாங்கள் திரும்ப பாடுவோம். உள்ள கதவை திறந்து வைத்து உந்தன் குரலை கேட்கிறேன். இந்த கதவை திறந்து நாங்கள் இயேசு ஆண்டவரை அனுபவிப்போமா?
உந்தன் குரலை கேட்கின்றேன். உனது இனிய மொழியுமே நீ நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உள்ள கதவை திறந்து வைத்து உந்தன் குரலை கேட்கின்றேன். உனது இனிய மொழியுமே நீ நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உன் வழி தொடரவே தயக்கமோ தடுக்குதே. தயக்கமும் நீங்கினாள் தடைகளே இல்லையே. அன்பே இறைவா அருளை பொழிவாயே. நன்றி 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 ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஆண்டவரே, நீர் தருகிற இந்த உறுதிக்காக ஆண்டவரே, எங்களுடைய இதயங்களை தட்டி கொண்டிருப்பவர் நீரே. ஆண்டவரே, எங்களுடைய இதயங்கள் கல்லாகி இருக்கிற இதயங்கள், கடினமாகி போயிருக்கிற எங்கள் இதயங்களை ஆண்டவரே தட்டி திறக்கின்றமைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு ஆண்டவர் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருடைய இதயங்களையும் திறக்கின்ற தருணம் இது. மனித இதயங்கள், காயப்பட்ட இதயங்கள், கடினமாகி போன இதயங்களை இயேசு ஆண்டவரே மருந்தாக மாறி உங்கள் இதயங்களை திறக்கின்ற தருணம் இது. எசேக்கியேல் இறைவாக்கினர் தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த வார்த்தை, உங்கள் கல்லான இதயத்தை எடுத்து உங்கள் இதயங்களை வந்து மறுபடியும் அவர் சதியான இதயத்தை தருவேன் என்று சொன்னாரே. அந்த இயேசு ஆண்டவர் இந்த வேளையிலே உங்கள் இதயங்களை திறக்கின்ற நேரம் இது. நன்றி நன்றி என்று மட்டும் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இயேசு ஆண்டவருடைய இரத்தத்தினால் அவர் ஏற்ற அந்த காயத்தினால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று சொல்லி பேதுருல நாங்கள் காண்கிறோம். அவர் ஏற்ற காயங்களால் எங்கள் இதயத்தில் இருக்கிற காயங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 காண்கிறோம். இரண்டாம் சகோதர சகோதரிகளை நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். இயேசு ஆண்டவருடைய நினைவிலே எங்கள் இதயங்கள் துடிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த கல்லா போன இதயங்கள் மறுபடியும் துடிக்க வேண்டும் என்று சொல்லி, மனித இதய காயங்கள் மறை என் வாழ்வே மருந்தாய் மாறணும். உந்தன் நினைவால் உயிரை வளர்க்க அன்பால் இதயம் துடிக்கணும். மனித இதய காயங்கள் மறை என் வாழ்வே மருந்தாய் மாறணும். நண்பர்கள் சூழவே என் சுயநலம் மறையணும். உறவுகள் நிலைக்கவே தியாகத்தில் வளரணும். அன்பே இறைவா அருளை பொழிவாயே. அருளை பொழிவாயே. அழகான வரிகள். ஆண்டவரே, நீர் என் வாழ்வுக்கு மருந்தாக மாற வேண்டும் என்று சொன்ன அழகான வார்த்தை. ஆண்டவரே, நீர் என் வாழ்வுக்கு, உடைந்த என் இதயத்திற்கு நீர் மருந்தாக மாறும் இறைவா. நீர் மருந்தாக மாறும். உம்முடைய வார்த்தை எனக்கு மருந்தாக மாறட்டும். உம்முடைய உடனிருப்பு நன்ற நற்கருணை எனக்கு மருந்தாக மாறட்டும். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அது என்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வையே உனதாக அழைக்கின்ற
அழைக்கின்றதே, உனதாக அழைக்கின்றதே. ஆண்டவரே, யோவான் நற்செய்தியில் நீர் சொல்லி இருக்கிறீர் 16ஆம் அதிகாரம் 22ல, உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும், அந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி, உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும், அந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியை தருவது உம்முடைய உடனிருப்பு மட்டுமே. ஆண்டவரே, மனித மட்டத்தில் எங்களோட வாழ்க்கையில பல பல பிரச்சனைகள், ஆண்டவரே, விவரிக்க முடியாத வேதனைகள், சில வேளைகள்ல தனிமை, ஆண்டவரே, சில வேளைகள்ல எங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலைகள். ஆனால் எங்களுக்காக நீர் இருக்கிறீர் என்கின்ற ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வெளிச்சம், உம்முடைய வழிகாட்டுகின்ற அந்த கோல் ஆண்டவரே எங்களுக்கு முன்னே செல்லும் பொழுது நான் எதற்கும் அஞ்சிட மாட்டேன். ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியான உள்ளத்தோடு என்னால் முன்னோக்கி செல்ல முடியும். ஏனென்று சொன்னால் உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கின்றபடியால் ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. வழி தொடரவே தயக்கமோ தடுக்குதே, தயக்கமும் நீங்கினான் தடைகளே இல்லை. அன்பே இறைவா அருளை பொழிவாயே, உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அது எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வையே உனதாக அழைக்கின்றதே. எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியாக, எங்கள் வாழ்வின் நிம்மதியாக இருப்பவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.